நாங்கள் ரொம்ப வருடங்களாக ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கக்கூடிய வேலையில் இருக்கோம். எங்கள் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கமுமே ஒரு 50 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு 20 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் அப்படிப்பட்ட நிலத்தை எடுத்து அந்த கிளைண்ட்ஸ், அந்த நிலத்தோட ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்து அவங்ககிட்டருந்து அமௌண்ட்டை வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி அந்த பேரன் லேண்டை, அந்த காலி இடத்த வந்து விவசாய பண்ணையாக நாங்கள் வடிவமைச்சு கொடுப்போம். பின்னாடி தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வேலியெல்லாம் தெரியுதுல்ல. ஓ இந்த மாதிரி வேலி போடுறது, பைப் லைன் போட்டு ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுக்குறது, பிளான்டேஷன், மரங்களை நடவு செஞ்சு கொடுக்குறது, விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுப்போம். இது எங்களுடைய வேலை, நாங்கள் செய்கிற ப்ராஜெக்ட். ஒரு வேளை நாங்கள் ஒரு கிளைண்ட்கிட்ட, ஒரு லேண்ட் ஓனர்கிட்ட, உரிமையாளர்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துறோம். இங்கே பாருங்கள், உங்கள் நிலம் இப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணால் இது இந்த மாதிரி வடிவமைப்பு செய்யலாம், வடிவமைப்பு செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு, பணத்தையும் வாங்கிட்டு, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு, இந்த இடத்துக்கு இந்த காசு பத்தாது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எங்கள் கஜானா காலியாக இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து இன்னும் கூட நிறையா செலவாகும், எங்களால் செய்ய முடியாது, எப்படி அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்கக்கிட்ட ஓகே பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுக்கிட்டு நிலத்தில் வந்து நின்றுக்கிட்டு, எங்களுக்கு காசு பத்தாது, எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் இதை சொல்கிறத செய்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு 1 வருஷம் டைம் வேணும், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த கிளைண்ட்டு ஒத்துக்குவாங்களா? இல்லை நீங்கள் அந்த கிளைண்ட்டாக இருந்தால், அந்த இடத்தோட ஓனராக இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எப்போ அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே இது உங்களுக்கு தெரியாதா? எங்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்க மாட்டீங்க? கரெக்டு தானே நான் கேட்குறது? எதையுமே வந்து நமக்கு பார்த்துட்டோம், அந்த இடத்த பார்த்துட்டோம், இது இப்படி தான் இருக்குது, இந்த இடம் இப்படி இருக்குது, கடனில் இருக்கா, கஜானா, அதாவது இடம் இப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணணும், செலவு பண்ணால் நல்லாயிருக்கும், இதை வந்து நல்லா டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு தானே அக்ரிமெண்ட் போட்டோம், தெரிஞ்சு தானே சைன் பண்ணோம், தெரிஞ்சு தானே அவங்கக்கிட்ட காசு வாங்கினோம். வாங்கினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து இப்போ இது சரிப்பட்டு வராது, எனக்கு குழப்பமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்குது, தூக்க முடியாத சுமையாக இருக்குது, இதை நாங்கள் எப்படி வந்து சமாளிக்கிறது, எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டால் எந்த லேண்ட் ஓனர் ஒத்துக்குவாங்க? நீங்களாக இருந்தால் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க தானே? அப்போ இது சரியா தப்பா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சரியா தப்பா? நன்றி.